ஜேஷ்ட மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 28ஆம் அத்தியாயமான 28ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஜேஷ்ட மாதத்தின் கதையை ஸ்கந்தனானவர் கூறுகிறார். அவர் கூறுவதாவது: பிராமணர்களே, பிருந்தாரகன் என்ற ஒரு பிராமணன் இருந்தார். அவர் வேதங்களில் புகழ்பெற்ற அறிஞராகவும் செல்வந்தராகவும் ஏராளமான சகோதர சகோதரிகளை கொண்டவராகவும் இருந்தார். இந்த பிராமணர் தனது அழகுக்காகவும் நற்பண்புகளுக்காகவும் புகழப்பட்டார். ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லாததால் மிகவும் மகிழ்ச்சியற்றவராக இருந்தார். அவர் தனது மனைவி தேவசேனையுடன் பல ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். இருப்பினும் தனது முதுமையில் அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார். ஒரு குழந்தையை பெறுவதற்காக அவர் பல விரதங்களையும் சடங்குகளையும் செய்தார். முதுமையிலும் இந்த பிராமணருக்கு பிள்ளைகள் இல்லாத போது அவர் தனது உயிரை மாய்த்து கொள்ள ஒரு அடர்ந்த வனத்திற்கு சென்றார். அங்கே அவர் உணவையும் உறக்கத்தையும் துறந்தார். 4ஆம் நாள் அந்த பிராமணர் மிகுந்த கவலையால் காட்டில் மயங்கி விழுந்தார். அவரது உறுதியை கண்டு கருணையுள்ள இறைவன் அவருக்கு ஒரு பிராமணரின் வடிவில் தோன்றி, பிராமணரே, யார், எங்கிருந்து வருகிறீர், தாம் ஏன் தமது உயிரை மாய்த்து கொள்கிறீர் என்று கேட்டார். பிராமணர் வடிவில் இருந்த பகவான் பிருந்தாரகர் தனது முழு கதையையும் கூறினார். பின்னர் பகவான், பிராமணரே, இல்லத்திற்கு சென்று நான் கூறும் சடங்கினை செய்வீராக. ஜேஷ்ட மாதம் வரும் பொழுது தமது புலன்களை அடக்கி தினமும் சூரிய உதயத்தில் நீராடி 1 மாதம் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அபிஷ்யானம் எனும் புனித உணவை உட்கொள்ள வேண்டும். திரிவிக்ரம பெருமானை வழிபட்டு நைவேத்தியம், தயிர் மற்றும் அரிசி கொண்டு செய்யப்படும் உணவை படைக்க வேண்டும். மரங்களுக்கும் பிராமணர்களின் இல்லங்களுக்கும் தாம் நீர் கொடுக்க வேண்டும். இருபிறவியே இதனை செய்வதால் தமக்கு நிச்சயமாக ஒரு மகன் பிறப்பான் என்று கூறி பிராமண வேடத்தில் இருந்த இறைவன் மறைந்தார். பிருந்தாரகன் அவரை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்று நம்பி அவரது அறிவுறுத்தல்களின்படி தன் மனைவியுடன் இல்லத்தில் விரதம் இருக்க தயாரானார். அவர் தினமும் காலையில் நீராடத் தொடங்கினார். ஒரு முறை தற்செயலாக சரவதி நதிக்கரையில் ஒரு புலி காத்திருப்பதை அவர் கண்டார். அடர்ந்த மரங்களுக்கு ஊடாக மிகுந்த பசியுடன் இருந்த அந்த புலி பிருந்தாரகனை அணுகியது. புலி வருவதை கண்ட பிருந்தாரகன் அதன் மீது ஒரு குடத்தை வீசினான். அந்த நீர் துளி பட்டதும் புலி தெய்வீகமானது. மகிழ்ச்சியடைந்த புலியின் ஆன்மா கூறியது: பிராமணரே, உங்களை கண்ட பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பிராமணரே, நான் முற்பிறவியில் ஒரு புலியாக இருந்தேன். பல பாவங்களை செய்தேன். அதே பாவத்தின் காரணமாக எனது மறுபிறவியிலும் நான் ஒரு புலியாக பிறந்தேன். இன்று அந்த பாவத்தின் பாரத்திலிருந்து உங்களை கண்ட வழியிலிருந்து நான் விடுபட உள்ளேன். உன்னதமானவரே, நீங்கள் என்ன ஒரு புண்ணிய செயலை செய்தீர்கள். என்னை புனிதமாக்குவதன் மூலம் அந்த புண்ணியத்தை எனக்கு அருளுங்கள். இதனை செவிமடுத்ததும் அந்த பிராமணர் ஜேஷ்ட மாதத்தில் சம்பாதித்த புண்ணியங்களை புலிக்கு அர்ப்பணித்தார். ஜேஷ்ட மாதத்தில் சம்பாதித்த புண்ணியங்களின் தாக்கத்தால் அந்த புலி விண்ணுலகம் சென்றது. அதன் பின்னர் பிருந்தாரக பிராமணர் மீண்டும் அந்த விரதத்தை மேற்கொண்டார். பிருந்தாரக பிராமணர் அந்த அற்புதமான பிராமணரின் வார்த்தைகளை உண்மை என நம்பினார். ஸ்கந்தன் கூறினார்: படைக்கப்பட்ட பிராமணரே, ஜேஷ்ட மாத நீராடல் விரதத்தின் பெருமையை நான் தங்களிடம் கூறினேன். அந்த மாத நீராடல் நீரில் ஒரு துளியை தொட்டாலே மிகுந்த கவலை கொண்ட நபர் முக்தி அடைந்தார். மேலும் பிருந்தாரக பிராமணருக்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போன்ற ஒரு மகனும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தனும் பிறந்தார். தற்போது தாங்கள் என்ன செவிமெடுக்க வேண்டும் என்பதனை கூறுங்கள். ஜேஷ்ட மாத மாஹாத்மியமான ஆனி மாத மாஹாத்மியத்தின் 28ஆம் அத்தியாயமான 28ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.